இதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படின்ற மாதிரி தாங்க வந்துட்டு இருந்துச்சு. சாதாரண ஒரு விஷயம் செய்கிறதுக்கே நமக்கு வந்துட்டு அவ்வளோ நாள் ஆகும். இவ்வளோ தத்ரூபமாக வந்துட்டு இந்த மாதிரியான சிலை வடிவமைப்பாளர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ரிலீஜியஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாண்டி இதை வந்து செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் வந்து நம்ம வந்து பாராட்டணுங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரியான சிலைகள் எல்லாமே உங்களுக்கு பீஸ் ரேட்டாகவே வந்துட்டு கிடைக்குது. லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வீடியோன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் வித் ப்ரைஸ் டேக்கோட வந்து அனுப்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டில் தான் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸோடய வந்து போட்டிருப்பாங்க. எக்கச்சக்கமான சிலைகள் எக்கச்சக்கமான சைஸஸில் வந்துட்டு இருக்குது. தத்ரூபமாக இருக்கக்கூடிய மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், சொக்கர், கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட சிலைகளும் வந்துட்டு இருக்குங்க. ஒன்றையும் பார்க்கும்போது ஒன்றுக்கு அப்படியே சளைக்காத மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு இந்த ஆயுதங்களோட அந்த அம்மனை வந்துட்டு பார்க்கும்போதும் சரி, அப்படியே ஒரு விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் வந்துட்டு தோணிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில சிலைகள்லாம் வந்துட்டு பார்க்கும்போது பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்துட்டு கிடைக்குது. இந்த இடத்துல எந்த சிலையை வந்துட்டு பார்த்தாலுமே, எந்த ரிலீஜியஸ் சிலைகளை நான் வந்து பார்த்தாலுமே அந்த மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற நம்பிக்கை தான் கடவுள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு நினைப்பீங்க வாராகி அம்மனோட சிலைகள்லாம் இந்த மாதிரியான கைகளோடு நமக்கு கிடைக்குமான்னு. அது கூட இங்கே வந்துட்டு இருக்குங்க. முருகன் சிலையிலேருந்து உங்களுக்கு லட்டு கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவரோட சிலைகள்லேருந்து எல்லா விதமான சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க. இவர் தாங்க அந்த லட்டு கிருஷ்ணன். எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருக்கார் வந்து பார்த்தீங்களா. இந்த மாதிரி சிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம மதுரை மாடத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் பித்தளை ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே தான் இந்த மாதிரியான சிலைகளும் வந்துட்டு இருக்குது. எல்லா ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட சிலைகளும் வந்துட்டு இருக்குங்க. லாங் வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துட்டு நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் வித் ப்ரைஸ் டேக்கோட. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லாங் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.